எங்களை ஆச்சரியமாய் நடத்துகிறவர். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எங்களை சுற்றி எத்தனை ஆபத்துகள் எங்களை நெருங்கி நின்றாலும், எங்க வாழ்க்கை உங்க கரங்களில் தான் ஆண்டவரே இருக்குது. எங்களுடைய உயர்வு உம்முடைய கரங்களில் தான் ஆண்டவரே இருக்குது. நீர் எங்களை நடத்துகிறதற்காக நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்க இருதயம் நன்றியினால நிரம்பி இருக்குது. நாங்க திரும்பி பார்த்தா நீர் எங்களை நடத்தின விதம் ரொம்ப ஆச்சரியம்ப்பா, ரொம்ப ஆச்சரியம் ஆண்டவரே. நாங்கள் ரொம்ப பிரமிக்கத்தக்க அதிசயங்களை எங்கள் வாழ்க்கையிலே நீர் செய்ததற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆமென். ஒரு நிமிஷம் கண்களை திறந்து பாருங்க. ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டது. இதுவரைக்கும் அவர் நம்மை நடத்தி வந்ததற்காக. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் இந்த நன்றி உள்ள உணர்வு ரொம்ப அவசியம். பொதுவாக பாருங்களேன், யாராவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செஞ்சு அவங்க நன்றி இல்லாதவங்களா இருக்கும்போது நமக்கு ரொம்ப கோபம் வருது. எனக்கு ஒரு நன்றி இருக்கா? நான் எத்தனை செஞ்சேன், எத்தனை பண்ணேன், நீ ஒன்றும் எனக்கு கொடுக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை இவ்வளவு செஞ்ச எனக்கு ஒரு தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்ல மாட்டானா? சாதாரணமா ஒரு பெண்ணு கீழே விழுந்துச்சுன்னு வைங்களேன், அதை எடுத்து கொடுக்கும்போது நம்ம அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, நம்ம பெண்ணை எடுத்து கொடுத்த உடனே அவன் அப்படியே போயிட்டான் அப்படின்னு சொன்னா நம்ம திரும்பி பார்த்து சரியான ஆளா இருப்பான் போல தெரியுது. சொல்றோமா இல்லையா? நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்னா, ஒரு பெண்ணு கீழே விழுந்த ஒரு பெண்ணை குமிஞ்சு எடுத்து கொடுத்ததற்கு நம்ம அவ்வளோ எதிர்பார்க்கிறோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு. அது மாதிரி ஒரு காலில் மிதிச்சிட்டோம்னு வைங்களேன், காலில் மிதிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா உடனே சாரி சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அல்லனா நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா? எருமை மாடு மாதிரி பாரு மிதிச்சிட்டு போறாங்க பாரு. ஆனா அந்த சாரி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தை நம்ம வாயில வரவே வராது. இல்லை இட்ஸ் ஓகே, பரவாயில்ல பரவாயில்ல பிரதர், பரவாயில்ல பிரதர். நம்ம இவ்வளோ எதிர்பார்க்கிறோம். நான் சொல்றேன், ஒரு பெண்ணுக்காக ஒரு சின்ன கால் மிதிச்சதற்காக. அப்போ நம்முடைய ஆண்டவர் இந்த 11 மாதங்கள் நமக்கு செஞ்ச அற்புதங்கள் கொஞ்சம் இல்லை. அதை யோசிச்சா மட்டும்தான் தெரியும். இதை பாருங்க, எத்தனையோ பேர் என்னை அழிக்க நினைத்தோம். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அவங்க அண்ணங்களுக்கெல்லாம் சாப்பாடை கொண்டு வரும்போது எப்படி கொண்டு வந்தான் அப்படின்னா சந்தோஷமா தான் கொண்டு வந்தான். அவனுடைய மனசுக்குள்ள தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் தன்னை கொல்ல போறாங்க அப்படின்னு அவன் நினைக்கவே இல்லை. அப்படி ஒருவேளை ஒரு ஐடியா அவனுக்கு இருந்துருச்சு அப்படின்னா, ஏற்கனவே அவங்க அப்பா இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன இடத்துல அவங்க இல்லாதனால திரும்பி போயிருப்பான். பா நீங்க சொன்ன இடத்துல போய் பார்த்தப்பா, அங்க ஆள் இல்ல, நான் திரும்பி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 13 கிலோமீட்டருக்கு மேல நடந்து அவங்க இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சு வர்றான். அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு வர்றான் அப்படின் போது, நம்ம அப்பாட்டெல்லாம் போட்டு கொடுத்தோம், அதுக்காக அவனும் நம்ம கொன்றுவாங்களா? அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு துளி நம்பிக்கை கூட அவனுக்கு இல்லை. ஆனா சகோதரர்கள் எல்லாரும் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அவனை அழிக்கணும்னு நினைச்சாங்க. உங்களுடைய கண்ணுக்கு தெரியாம உங்களை அழிக்கணும்னு நினைக்கிற கூட்டம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களால நம்மளை கை வைக்க முடியல, கர்த்தர் தடுக்கிறாரு. இல்லைன்னா நம்முடைய மதிப்பை கர்த்தர் உயர்த்தி இருக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க இன்னைக்கு அழிஞ்சீங்கன்னாலும் உங்களை பார்த்து கை கொட்டி சிரிக்கிறதற்கு, சந்தோஷப்படுறதற்கு ஒரு கூட்டம் இன்னைக்கும் இருக்குங்க. எத்தனை கடந்த வருடங்கள் எல்லாம், கடந்த மாதங்கள் எல்லாம் எத்தனை பேர் உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க தெரியுமா? இவனுக்கு இதுல ஒரு நஷ்டம் வராதா? இவனுக்கு இது ஒரு ஆக்சிடென்ட் வராதா? இவன் வீட்டுல ஒரு சண்டை வராதா? இவன் இப்படி எல்லாம் போக மாட்டானா? ஆனா நான் நம்புறேன், நம்முடைய ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? கர்த்தருடைய அழைப்பு, கர்த்தருடைய அன்புன்ற ஒண்ணு நம்ம மேல இருக்கிறதுனால அவன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆபத்தும் இல்லாம கிருபையாய் கர்த்தர் நம்மை அழகாய் ஆச்சரியமாய் எல்லாருடைய கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி. எத்தனையோ பேர் என்னை அழிக்க நினைத்தும் உங்க அழியாத கரம் என்ன ரொம்ப அழகா நடந்துருச்சு. ஆமென். சோ இன்றைக்கு அப்ப நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா, நான் நம்புறேன்
எனக்கு என்னை சுற்றி ஆபத்து இல்லாம இல்லை, இத்தனை ஆபத்துகள் இருந்தும் நீங்க காப்பாத்துறதற்காக நன்றி. அதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது பிசாசு கண்டிப்பா ஆண்டவருடைய சமூகத்துல போய் நிற்பான். யோபு ஆசீர்வதிக்கும் போது அதான் போய் நின்னா இல்ல, நீர் எப்படி அவனை ஆசீர்வதிக்கலாம்? நீ ஆசீர்வதிக்கிறது அவனுக்கு தகுதியா? அவனை சோதிச்சு பாரு. அப்ப நான் நம்புறேன், நமக்கு விரோதமாகவும் நம்ம சந்தோஷப்பட்ட ஆண்டவரை புகழ்த்தும் போது கர்த்தருடைய சமூகத்துல போய் நிற்பான். இந்த மாதிரி அவனை என்ன நடத்த போறீங்க, எப்படி ஆசீர்வதிக்க போறீங்க? ஆனா நான் நம்புறேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, என் பிள்ளை தானே, என் பிள்ளைக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், என் பிள்ளையை நான் பாதுகாப்பேன்னு நம்மை அவருடைய கரங்களாலே மறைத்து கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம எல்லாரும் சொல்ல போறோம், என் வாழ்க்கையினுடைய குறுக்கா எத்தனையோ பேர் வந்தாங்க ஆண்டவரே, ஆனா அவங்க கையிலிருந்தெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா கிருபையாய் காப்பாற்றினீங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே எழுப்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் இருந்தும் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. சொல்லுங்க பார்க்கலாம், கைகளை உயர்த்தி. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண்பழிகள் என் மேல் விழுந்தும் கரைபடாத கரங்கள் என்னை காத்து கொண்டதே. இப்ப சத்தமா எஜமானரே, என் ஓ என் எஜமானரே, ஆளை தாளை முழு பலத்தோடு என் எஜமானரே, ஓ எஜமானரே, என் எஜமானரே, அழைப்பின் காரணரே, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்ல. ஓ உங்க கிருபை என்ன காத்ததால ரித்தலரம் தனோரத்து நேரு நிகரே. கைகளை உயர்த்தி நன்றின்னு சொல்லிக்கொண்டே ஏசப்பாட்ட பேசுங்க பார்க்கலாம். அந்த வார்த்தையை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டே இருங்க பார்க்கலாம். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைச்சோம், நீங்க என்ன அவங்க கையில கொடுக்கவே இல்லையா ஆண்டவரே? என் குடும்பத்தை அழிக்க நினைச்சாங்களே, என் பிள்ளைகளை அழிக்க நினைச்சாங்களே, என் வருமானத்தை அழிக்க நினைச்சாங்களே, இவன் ஒண்ணும் இல்லாம போவான்னு நினைச்சாங்களே. ஆனா அவங்க கண்ணுக்கு முன்னாடியே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, உன் சத்துருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி, உன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரம்பி வழிவேன்னு சொன்ன தெய்வம் இன்னைக்கு வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் என்னை நடத்தி வருகிறதற்காக கரங்களை தட்டி கொண்டே நன்றி. சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே. ஓ என் எஜமானரே, என் எஜமான். இது மனசுக்குள்ளே இருந்து அது வரணும். நன்றி ஆண்டவர் அப்படியே மகிமைப்படணும், பிரியப்படணும். ஓ என் எஜமானரே, என் எஜமானரே, என் எஜமானரே, அழைத்த காரணரே. ஹல்லேலூயா. எத்தனை
விட்டுருவேன்னு நம்புறீங்க. நான் என்ன பாஸ்டர் வளர்ந்துருக்கிறேன், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் சொல்லலாம், ஓகே. என்ன அழிக்கிறதுக்காக யாரோ பிரயாசப்படுறாங்க. நான் நல்லா இருக்கிறேன், ஒரு வீடு வாங்கிட்டேன், ஒரு கார் வாங்கிட்டேன், ஒரு பங்களா வச்சிருக்கிறேன், என்ன அழிக்க நினைக்கலாம். நான் தான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேனே, என்ன எதுக்கு அழிக்கணும்னு நினைக்கிறாங்க? இல்லை, மனுஷனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் உங்களை அழிக்கணும்னு நினைப்பான்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இல்லைன்ட்டாங்க. யோசேப்பு சொப்பனை மட்டும்தான். அதான் நீங்க சிரிச்சா கூட சிலருக்கு பிடிக்காது பாருங்க. நீங்க ஜஸ்ட் அன்னைக்கு சந்தோஷமா உங்க கணவன் மனைவி உங்க பிள்ளைகளோட சேர்ந்து ஒரு சிரிப்பு, அந்த சிரிப்பை கூட இவன் எதுக்கு சிரிக்கிறான், சிரிக்காம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிற கூட்டம் தான் உலகத்துல இருக்குது. ஆனா நம்ம கண்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றது இல்லை அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட நிறைய பேரை கர்த்தர் காமிச்சு கொடுக்கறதே இல்லை. வெளிப்பிரகாரமா பாசத்தை காமிக்கிற மாதிரி பேசுறாங்க, சிரிக்கிறாங்க. ஆனா அவங்க பின்னாடி என்ன பண்றாங்க அப்படின்னா படுகுழி, பாதாள குழி. அது எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா, நமக்கு ஒரு தீமை நடக்கும்போது அவங்க மனசு குளிரும் பாருங்க, அப்பதான் நமக்கு தெரியும், ஐயோ இவன் கூட இப்படியா நினைச்சான் அப்படின்னு. ஆனா இந்த 11 மாதங்களும் இந்த வருடம் முழுக்க நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்ச ஆபத்துல, கண்ணுக்கு தெரியாத ஆபத்துல இருந்து கிருபையா என்னை கர்த்தர் காப்பாற்றினார். கிருபையா என்னை கர்த்தர் காப்பாற்றினார். ஆமென். நம்முடைய கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த திருச்சபை நடக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சவங்க கொஞ்சம் பேர், கொஞ்சம். அதுவே நம்ம ரொம்ப பெரிய லிஸ்டா சொல்லிட்டு இருக்கோம். அவங்க நினைச்சாங்க, இவங்க நினைச்சாங்க. ஆனா கண்ணுக்கு தெரியாம ஒரு கூட்டம், அவங்க சண்டைக்கு வரல, நம்ம கூட பிரச்சனை பண்ண வரல, நம்ம ஆராதிக்கிறதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிருக்குன்னு சொல்லல, எதுவுமே சொல்ல. நம்மளை பார்த்த உடனே சார் வணக்கம் சார், நம்மளை பார்த்த உடனே சார் சச்சிருக்கிறது எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா சார். ஐயோ, நம்மளை பார்க்கும்போது ரொம்ப இதுவா பேசுவாங்க. ஆனா அவங்க உள்ளத்துக்குள்ள எப்படி இருக்கும் அப்படின்னா, எவனாவது துரத்த மாட்டானா, எவனாவது எடுக்க மாட்டானா. இது திருச்சபைக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அப்படிதான், ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அது எல்லாவற்றையும் அவர் நம்ம மேல வச்ச தயவுனால அப்படி தட்டி 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 போடுறாரு. அடுத்த சரணத்தை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ நீர் எனக்காக திறந்தது. உண்மைதானே? எத்தனை பேர் நமக்கு கதவுகள் எல்லாம் அடைச்சாங்க. ஆனா இந்த வருஷத்துல பின்னோக்கி பாருங்க, பார்க்கலாம் ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வாசல் திறந்திருக்கிறார், எத்தனை வாசல் திறந்திருக்கிறார். அவர் திறந்த வாசல் கொஞ்சம். ஒருத்தர் என்கிட்ட ஒரு சாட்சி சொன்னார், ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படின்னா, பாஸ்டர் ஒரு 7 மாசத்துக்கு முன்னாடி உங்க ஆலயத்துக்காக நீங்க இந்த ப்ராஜெக்டை ஆரம்பிக்கும் போது, நான் எதுலையாவது ஒரு விதத்துல ஒரு சின்ன ஒரு உதவியாவது நான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நினைச்சேன். அன்னைக்கு என் கையில ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சு. இந்த 5000 ரூபாய் எப்படியாவது இந்த ஊழியத்துக்காக கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சேன். அப்ப நினைக்கும் போது நான் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மாதிரி நான் ஒரு 5000 வச்சிருக்கிறேன், நான் இதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச உடனே அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க அங்கேயா கொடுக்குறீங்க, அங்க ஜனங்களெல்லாம் நிறைய வர்றாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நான் சொல்றேன் ஒரு இடம், ரொம்ப சின்ன இடம், அந்த இடம் அவங்களுக்கு வசதிகள் எதுவும் இல்லை, அந்த இடத்துல இதை கொடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே நானும் மனசை மாறி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அந்த இடத்துக்கு கொடுத்துட்டேன். அவங்க அதனால் அவர் வச்சு ஒரு பொருளை வாங்கினாங்க அப்படின்னு. ஆனா என் மனசுக்குள்ள இல்லை, ஏதாவது இங்க பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அன்னைக்கு கொடுத்துருந்தா 5000 ரூபாய் தான் கொடுத்துருப்பேன். ஆனா இந்த 7 மாசத்துக்குள்ள ஆண்டவர் என் கையை ஆசீர்வதிச்சாரு. இப்ப நான் பொருத்தனை பண்ணும்போது உங்க சர்ச்சுக்கு 50000 ரூபாய் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஸோ அவர் 50,000 காணிக்க கொடுத்துட்டு, ஆண்டவர் உங்களுக்கு 5000 வேணான்னு சொல்லிட்டு 50,000 வச்சிருக்காரு போல பாஸ்டர். ஸோ அப்போ நான் அந்த மனுஷன் கதவை அடைச்சதான் நினைக்கல. ஏன்னா அந்த ஊழியத்திற்கு அப்பொழுது அது தேவையா இருந்தது. அதனால ஆண்டவர் இன்னொருத்தர் மூலமா அப்படியே டைவர்ட் பண்ணி அங்க விட்டுருப்பாரு, அவங்களுக்கு தேவை அப்படி விட்டுருப்பாரு. ஆனா என்னையும் மறக்கல.
அவர் நன்மைக்கு சொன்னாரோ தீமைக்கு சொன்னாரோ தெரியல. கர்த்தர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னா, நீ 5000 அடைக்கிற, நான் பாரு என் பையனுக்கு 50,000 கொடுக்க வைக்கிறான் பாரு. ஸோ அவங்க நீங்க கவலைப்படுறீங்களா? நான் போற இடத்துலலாம் இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பாஸ்டர், போற இடத்துலலாம் முற்றுப்புள்ளி வைக்கிறான், என்னை குறிச்சு ரொம்ப தரக்குறைவா பேசுறான், என்னை குறிச்சு குற்றப்படுத்துறான், என் பேரை கெடுத்து போடுறான், நான் போற இடத்துலலாம் என் பேரை இவன் கெடுக்கிறதுனால அவன் மேல எனக்கு ரொம்ப கோபம் வருது. நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க அடைச்சா எத்தனை கதவை அடைக்க முடியும்? அவங்க அடைச்சா எத்தனை வாசல் அடைக்க முடியும்? அவங்க அடைக்கட்டும். அவங்க 1 வருஷம் அடைப்பாங்க, 3 மாசம் அடைப்பாங்க. ஆனா ஆண்டவர் உங்களை புரிஞ்சுக்க வச்சு அதே இடத்துல கர்த்தர் திரும்ப வாசல்களை திறக்க பண்றதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்காய் திறக்கிற வாசலை யாராலும் அடைக்க முடியாது. இந்த நம்பிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே வேணும். அவங்க அடைக்கிற வாசலை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. நான் சொல்றேன், அப்படி ஒருவேளை அவர்கள் அந்த வாசலை அடைப்பார்களே ஆனால் அது நமக்குரியதில்லைன்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஏதோ ஆண்டவர் என்ன காப்பாத்துறாரு, ஆண்டவருக்கு வேணான்னு நினைக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்குன்னு ஒரு வாசலை திறந்தா அந்த வாசலை அடைக்கக்கூடிய உரிமை நான் நம்புறேன் யாருக்குமே கிடையாதுங்க, எந்த மனுஷனுக்குமே கிடையாதுங்க. அது உங்களுக்காகத்தான் எத்தனை வருடமானாலும் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானா அந்த வாசல் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. அந்த வாசலுக்குள்ள நீங்க பிரவேசிப்பீங்க. அந்த வாசலுக்குள்ள ஆண்டவர் வெற்றியோட உங்களை நடத்துறதற்கு வல்லவரா இருக்கிறார். அப்போ மனுஷங்க அடைக்கிற வாசலை குறித்து நீங்க கோவப்படாதீங்க. சிலருக்கு நமக்கு ரொம்ப கோபம் வந்துடும். இவன் சிலருக்கு சண்டைக்கே போயிடுவாங்க. இவன் உயிரோடு இருக்கலாமா பாஸ்டர், இவன் எப்படி இருக்கிறான் பாருங்க, நான் போய் பேசிட்டு வந்தேன், அதை கெடுத்து விட்டான் பாஸ்டர், இல்லைன்னா அது எனக்கு கிடைச்சிருக்கும், அந்த பொருள் எனக்கு கிடைச்சிருக்கும், அந்த வீடு எனக்கு கிடைச்சிருக்கும். நீங்க தடுக்கிறத குறித்து கவலையே படாதீங்க. அதான் நீங்க அவ்வளவு ஜெபித்தும் இன்னொருத்தர் குறுக்க நின்று உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க கவலைப்படக்கூடாது. ஈசாக்கை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு துறவை தோன்றுறான், அந்த துறவை கேராரூர் மேய்ப்பர் தங்களுடையது என்று வாக்குவாதம் பண்ணி அவன்கிட்ட சண்டைக்கு போறாங்க. அந்த வாசலை அடைக்கிறாங்க, அது என்னுடையதுன்னு சொல்றாங்க. ஆனா ஈசாக்கு என்ன பண்றான் அப்படின்னா அப்படியே விட்டுட்டான். அப்படியாப்பா வச்சுக்கப்பா, ரெண்டாவது சரி பரவாயில்ல, ரெண்டாவது வரமாட்டாங்கன்னா ரெண்டாவது ஒரு இடத்துல போய் தோன்றான், அங்கேயும் அவனுக்கு முட்டுக்கட்டை போடுறாங்க, அங்கேயும் பிரச்சனை பண்ணாங்க. சரிப்பா நீ வச்சுக்கோப்பா, 3வது இடத்துக்கு போறான். ஆனா வேதம் சொல்லுது, ஏற்கனவே திறந்த 2 நீரூற்றும் குறைவானது, 3வது கர்த்தர் ரகபோத்துன்றதை திறந்து இதற்கு எல்லாத்துக்கும் சேர்த்தே கர்த்தர் கொடுத்துட்டேன். அப்ப நான் நம்புறேன், சில வாசல்களை ஆண்டவர் நமக்காக அடைக்கிறதுக்கு காரணம், நமக்கு குறைவா வேணாம், உனக்கு நிறைவா தருவேன், உனக்கு ரொம்ப பெருசா தருவேன், உன்னை ரொம்ப கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பேன், நீ நினைக்காத இடத்துல கொண்டு போய் வைப்பேன்றதற்காகத்தான் கர்த்தர் அந்த வாசல்களை நமக்காக அடைக்கிறார். அப்போ இனி நம்ம எதுக்கு கவலைப்படக்கூடாதுன்னா, மனிதர்கள் நம்மை முட்டுக்கட்ட போடுறதை குறித்து, என் உயர்வை தடுத்துட்டான் பாஸ்டர், என் மேனேஜர்கிட்ட சொல்லி இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி எனக்கு வர இன்க்ரிமெண்ட்டை இவன் இப்படி பண்ணிட்டான் பாஸ்டர், என்னுடைய போஸ்டிங்கை தள்ளி போட வச்சுட்டான் பாஸ்டர். மனுஷனா அவங்கள அந்த இடத்துல கொண்டு போய் வச்சது, அவங்களா அங்கீகாரம் கொடுத்து அந்த இடத்துல உட்கார வச்சா? கர்த்தர் தானே உட்கார வச்சாரு. தேவன் உங்களை அந்த இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பாரு. ஆனால் நான் நம்புறேன், அந்த சேரை அவன் கொடுக்கறது இல்லை, கர்த்தர் உங்களுக்காக தருவார். கர்த்தர் உங்களை அந்த இடத்துல அலங்கரிக்கிறதற்கு என் கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோம். அப்படி நடந்திருக்குன்னு சொல்றாங்க, கை தூக்காம நடந்திருக்குதா? மனுஷர் அடைத்த கதவுகள் 1 2, ஆனா நீர் எனக்காக திறந்தது. நன்றி சொல்லுவீங்களா? 1000. அவங்க உங்களுக்கு நஷ்டப்படுத்துறது 1 2 ரூபா தானே பிரதர், சில லட்சங்கள் தானே. ஆண்டவர் உங்களை நம்பி கொடுத்தது சொல்லுங்க, பல லட்சம் அல்லவா? நீங்க ஏன் அதையே நினைச்சிட்டு இருக்கணும்? நீங்க ஏன் அதை நினைச்சிட்டு இருக்கணும்? இல்ல இல்ல இல்ல, அவன் முட்டுக்கட்டை வைக்கும் போதெல்லாம் நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர். ஸோ இதை ரொம்ப ஃபீல் பண்ணி உணர்ந்து நான் நினைச்சு பார்க்கிறேன், ஆண்டவர் திறந்த வாசல் எத்தனை எத்தனை. ஆமென் சொல்லுவோம். கைகளை மேல உயர்த்தி, மனிதர் அடைத்த கதவுகள் 1 2, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றும். திரும்ப திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர் அடைத்த கதவுகள் 1 2, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றும்.
உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோ ஊழியத்தை துவங்க செய்தீரே. இப்ப கைகளை உயர்த்தி என் ஆதாரமே, என் ஆதாரமே, அழைத்த அழைப்பின் காரணரே. இந்த வார்த்தையை நீங்க சொல்லிட்டே இருக்கணும். அதான் நன்றி உள்ள இருதயம். சொல்லுங்க ஹalleluya. என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதாரமே. சொல்லிக்கொண்டே என் ஆதாரமே, என் ஆதாரமே, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிஞ்சு போகவே, உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால் வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே. உங்க கிருபை என்ன காப்பதால உங்க அன்பிற்கு நிகரே. ஆமென். நன்றி நிறைந்த இருதயம் உங்களுக்கு இருக்கா? மொர்தெகாயை குறித்து வேதம் சொல்லுது, அவன் அங்கே செஞ்ச ஊழியம் ரொம்ப பெரிய ஊழியம். ஒரு வாட்ச்மேன், ஒரு ஆளு ராஜாவுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன ராஜாவை எவ்வளவு கண்ணு கருத்துமா அந்த மனுஷன் பாதுகாத்திருந்தான். ராஜாவை சுற்றி சேனை தளபதிகள், அதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்டு. அப்படின்னா அந்த ராஜா அரண்மனையினுடைய கடைசி ரவுண்டு தான் யார் அப்படின்னா வாட்ச்மேன். அதுக்கு முன்னாடி ராஜாவை பாதுகாக்கிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ பேரை வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையும் தாண்டி இருக்கிறவர் தான் இந்த மொர்தெகாய். ஆனா தன்னுடைய வேலையில எவ்வளவு கவனம் பாருங்க. என் நாலேஜ் இல்லாம கேட்ட நீ தாண்டக்கூடாதுடா, நீ அங்க அவனை பழக்கம் இவனை பழக்கம் அதெல்லாம் ஓகே. எனக்கு ராஜா கொடுத்துருக்கிற கட்டளை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. ஒன்னு அப்படியெல்லாம் அனுப்ப மாட்டேன். தன்னுடைய வேலையில கண்ணும் கருத்துமா இருந்து ராஜாவை கொல்ல வர்றவங்களை எங்கேயே நிக்க வச்சிட்டாரு, கேட்டுக்கு வெளியில. இதுக்கு மேலெல்லாம் போக முடியாது. அடுத்தவங்க ராஜாவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, இவர் கேட்டை திறந்து உள்ள விட்டாங்கன்னா கூட உள்ள இருக்கிறவங்க அவரை கொல்ல விட மாட்டாங்க. ஆனா ராஜாவுடைய உயிரை காப்பாத்திட்டாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த ராஜாவுடைய உயிரை காப்பாத்துறதுன்றது எவ்வளவு விலையேற பெற்றது. ஆனா அங்க யாரோ ஒருத்தன், மொர்தெகாய்க்கு வேண்டாத ஒருத்தன் இருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, சைலண்டா அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டான். ஆமா, ராஜாவை காப்பாத்தினாங்க. ஆனா நடக்கிறதெல்லாம் மினிட்ஸ்ல எழுதுவாங்க. அன்னைக்கு நடக்கிறத ராஜா அரண்மனையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்றத புக்ல எழுதுறது வழக்கம். எழுதுறவங்க எழுதிட்டாங்க. ஆனா உள்ள இருக்கிறவன் ஏதோ ஒரு வேலைத்தனம் பண்ணி அதை அப்படியே அமுத்தி, சரி அவன் வாட்ச்மேன் அவனை தூக்கி, ராஜா இப்போ கிஃப்ட் அதை கொடுத்தாருன்னா போஸ்டிங் அதிகமாகும்ப்பா, வேணாப்பா, அமைதியாக விட்டுருங்கப்பா, அது ராஜாவுடைய நாலேஜுக்கு போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் நடக்கிறது மாதிரி அழகாக மூடிட்டாங்க. ஆனா ஆண்டவர் அமைதியா இருந்தாரு. நீ ஒரு கதவையை அடைச்ச, என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு நீ குறுக்க நின்னியா? ஆண்டவரே ஒரு நாள் ராஜாவுடைய தூக்கத்தை எடுத்து போட்டு கரெக்டா அந்த மினிட்ஸ் புத்தகத்தை வாசிக்க வச்சு, அது வாசிக்கும் போது ராஜாவுடைய மனசுல இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கிறான், இவனுக்கு ஒண்ணுமே பண்ணலையேன்னு சொல்லி அவருடைய மனசுல இவனுக்கு ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு நாலேஜை கொடுத்து, யாரு எதிரா வந்தாங்களோ அந்த மனுஷனை வச்சே. நல்லா நினைச்சு பாருங்க, ஒருவேளை 5 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாவை அவன் காப்பாத்துனதுக்கு ஒரு பிரைஸ் கிடைச்சிருந்தா, ஒரு ரிவார்டு கிடைச்சிருந்தா என்ன கிடைச்சிருக்கும்? ஏதோ என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னா, சும்மா அந்த ஏதோ ஒரு மதிப்பு மரியாதை, ஏதோ ஒரு கிரீடம், இல்லைன்னா ஏதோ ஒரு போஸ்டிங் கிடைச்சிருக்கும்.
இப்போ அதெல்லாம் மறந்து 5 வருஷம் தாண்டி அதுக்கப்புறம் கிடைக்குது பாருங்க, கரெக்ட் டைமுக்கு, சரியான டைம். ஆமான் 50 முழ தூக்கு மரத்தை இவனுக்காக நட்டுட்டு, பாரா எனக்கு வணக்கம் சொல்ல மாட்டியா அப்படின்னு உள்ள வர்றான். வரும்போது ராஜா கரெக்டா கேட்கிறாரு, எப்பா நான் ஒருத்தனை கனம் பண்ண விரும்புறேன், அவனுக்கு என்ன பண்ணலாம் நீ நினைக்கிற? அடிச்சு விட்றான் பாருங்க. கரெக்டா அப்படியே நடக்குது. தூக்கு மரத்தை நட்டுட்டு வர்றான், இவன்கிட்ட கேட்கிறாரு. உடனே நீ எதெல்லாம் செய்யணும்னு சொன்னியோ அத்தனையும் யாருக்கு போய் செய்துரு. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி அது கிடைச்சிருந்தா கூட அவனுக்கு அது என்ன இருந்திருக்காது. நான் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன், யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியாது. சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு தாமதம் பண்றாரா? நீங்க உழைச்ச உழைப்புக்கு தகுந்த அளவுக்கு இன்னும் நீங்க அந்த பரிசை பெற்றுக்கொள்ளலையா? நீங்க வடிச்ச கண்ணீர் இன்னும் அமைதியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா? கர்த்தர் தாமதம் பண்றாரே, கேட்க மாட்டாங்களா? இவங்க தடுத்துட்டாங்களே, அவங்க தடுத்துட்டாங்களே, நீங்க அமைதியா இருக்கிறீங்களா ஆண்டவரேன்னு கேக்குறீங்களா? நான் நம்புறேன், ஆண்டவர் ஏற்ற நேரம்னு வச்சிருப்பாரு. கர்த்தருக்கு ஏற்ற வேலைன்னு ஒண்ணு இருக்கும். இன்னைக்கு கிடைச்ச 5% தான் கிடைக்கும். ஆனா அன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும் போது 100க்கு 100 அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாக, ஹalleluya, நீங்க நினைக்காதது, நீங்க யோசிக்காதது, நீங்க ஜெபிக்காதது, எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தருடைய டைம், ஆண்டவருடைய வேலை அது எக்ஸாக்ட்டா கரெக்டா இருக்கும். கர்த்தருடைய வேலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அது அந்த பக்கம் இந்த பக்கம் மாறவே மாறாது. அதான் நம்ம நினைப்போம், லாசருடைய சகோதரிகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவரே அவன் வியாதிப்பட்டு இருக்கும் போதே நீர் வந்திருந்தீரே, ஆனால் என் சகோதரன் மரிச்சிருக்க மாட்டான். அப்போ அவங்க எல்லாருடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி கடவுள் வந்திருக்க மாட்டாரா? 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? இப்ப புதைச்சாச்சே, இப்ப முடிஞ்சிருச்சே, எல்லாம் போயிருச்சே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவனை எங்கே அந்த நாள் தாண்டறதற்கு பிறகு செய்த போது அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவர் மேல என்ன வச்சாங்க அப்படின்னா, விசுவாசம் வச்சாங்க. லாசரோ மாதிரி கல்லறை மாதிரி போட்டப்பட்டு சீல் கூட போடப்பட்டிருக்கலாம். இனி 4 நாள் ஆயிற்று, இனி நாருமே. இதே வார்த்தையை, இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் சொல்லலாம், இனி என்ன வாழ்க்கையை, என் பிள்ளை வாழ்க்கையை தூக்கி எடுத்து என்ன பாச பிரயோஜனம்? இனி என்ன நிறுத்தி என்ன பாச பிரயோஜனம்? இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய வேலை தப்பா இருக்காது, ஆண்டவருடைய வேலை கரெக்டா தான் இருக்கும். ஆமென் சொல்லு. ஆண்டவருடைய வேலை கரெக்டா தான் இருக்கும். எல்லாம் என்ன சொல்லுங்க அப்படின்னு, ஆண்டவரே மனிதர் அடைத்த கதவுகள் 1 2, ஆனா நீர் எனக்காக திறந்தது. உண்மைதானே? இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியுங்க இந்த பலிபீடத்துல இருந்து. சரி, அவங்க அடைச்ச கதவுல எல்லாம் திரும்பி பார்க்கும்போது ஏற்கனவே ஒரு இடத்துல ஆரம்பிச்சு அங்க அடைச்சிட்டாங்க, 2வது இடத்துல அடைச்சிட்டாங்க. ஆனா 3வது இடத்துல 2 இடத்துலயும் இருக்கிறத விட பெருசா தானே கர்த்தர் திறந்திருக்காரு. நான் அவங்க அடைச்சதுக்காக நன்றி சொல்றேன். அவங்க அப்படி அடைக்கல அப்படின்னா பக்கத்து இடத்தினுடைய தரிசனம் நமக்கு வந்திருக்குமா? நம்ம இதை பார்த்துருப்போமா? அப்ப நான் நம்புறேன், மனிதன் நமக்கு சில கதவுகளை அடைப்பது தீமைக்கு அல்ல. சொல்லுங்க சத்தமா, நன்மைக்கா? நன்மைக்கா? ஆண்டவர் எனக்கு திறந்திருக்கிறான்னு சொல்றோம். கை தூக்கம், நிறைய கதவு திறந்து கைகளை உயர்த்தி, ஓ மனிதர் அடைத்த கதவுகள் 1 2, நீர் எனக்காக திறந்தது. அப்படி அழுது கொண்டே சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள். இயேசுவே இயேசுவே. திரும்ப திரும்ப நன்றி உள்ள இதயத்தோட முடிஞ்சவங்க கையை அப்படியே மேல உயர்த்தி, மனிதர் அடைத்த, மனிதர் அடைத்த. சத்தமா சத்தமா அந்த வார்த்தை உண்மைன்னு சொல்றவங்க மட்டும் பாடுங்க. எஸ் எஸ் எஸ், ஆண்டவர் அதை கேட்கிறேன். ஓ சொல்லிட்டேன் சொல்லிட்டேன், மனிதர் அடை. ஓ ஜீசஸ், என் சொந்த குடும்பமே அடைச்சிருச்சு அப்பா, கூட பிறந்தவனே அடைச்சிட்டாங்க அப்பா.
எனக்கு வழியை திறக்க வேண்டியவங்களே வாசலை அடைச்சு போட்டாங்களே, ஆனா என் கூட பிறந்த ரத்த சம்பந்தமான உறவுகள் எனக்கு வாசலை அடைச்சதுக்கு அப்புறம் கூட எனக்காக வாசல்களை திறந்தீங்களே, எனக்காக பாதைகளை திறந்தீங்களே. சத்தமா நன்றி நன்றி சொல்லட்டும். உங்க இருதய நன்றினால நிரம்பட்டும். முழு பலத்தோட. பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. சத்தத்தை உயர்த்தி வாலிப தங்கச்சிங்க தம்பிங்க எல்லாரும் சத்தமா இயேசுவே நன்றி சொல்லுங்க. நான் அமைதியான, நீங்க அமைதியா கூட. நீ உங்க நன்றினால நிறைஞ்சிட்டே இருக்கணும். அதான் worship, அதான் Thanksgiving prayer. எஸ், உங்க வாய் அப்படியே அமைதியா இருந்துடவே கூடாது. அப்படியே 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 சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த பிரசன்னம் நிறைய பேரை தொடர்றத பாக்குறேன். அந்த மகிமை நிறைய பேரை தொடர்றத பாக்குறேன். நீங்க நன்மை செய்யல பிரதர், சிஸ்டர், நீங்க நன்மை செய்யல. ஆனா உங்களுக்கு மனுஷன் கிடைச்ச வாசல் எல்லாம் கர்த்தர் அதுக்கு 100 மடங்கு திறந்துட்டாரு. நீங்க ஜெபிக்கல, கர்த்தர் திறந்தார். நீங்க கேட்கல, கர்த்தர் திறந்தார். ரித்தலம் தனோரத்தோலே ஷௌக்கரோத்தலோ ரத்தேனரே. சொல்லிட்டே அப்படியே உங்க இருதயம் அப்படியே சொல்லிட்டே இருக்கட்டும். ஓ மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது. மனிதர் அடைத்த கதவுகள் இயேசுவே இயேசுவே மனிதர் அடைத்த கதவுகள். பாடுறவங்க பாடுங்க, நன்றி சொல்றவங்க நன்றி சொல்லுங்க. ஆயிரம் என் எஜமானரே, என் எஜமானரே, அழைத்த அழைப்பின் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என் எஜமானரே, முழு பலத்தோடு என் எஜமானரே, அழைத்த அழைப்பின் காரணரே. எனக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, என்ன செஞ்சாருன்னு கேக்குறீங்களா? மனுஷன் அடைச்ச கதவுகளெல்லாம் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, அதான் நான் சொல்றேன், கடந்த மாதங்கள் கவர்மெண்டே இந்த பெரிய சூழ்நிலையினால நிறைய கதவுகளை லாக் பண்ணிடுச்சு. நிறைய பேருடைய வேலைகள் மூடப்பட்டது, தொழில்கள் மூடப்பட்டது. ஆனா ஆண்டவர் உங்களை எப்படி போஷிச்சார் தெரியுமா? கதவை தட்டி அதிசயமா. உங்களுக்கு ஏதாவது குறை இருந்துச்சா? ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களாலேயும் என்னாலையும் நினைச்சு பார்த்துருக்க முடியுமா? இப்படி ஒரு 9 மாசம் நான் உள்ளே உட்கார போறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வந்து நம்ம செத்து போயிருப்போம் நிறைய பேர். ஐயோ 9 மாசமா சார், ஒரு நாள் வேலைக்கு போகாம இருக்க முடியாது சார் நம்மளால. ஒரு நாள் வேலைக்கு போகாம இருந்தாலே என் குடும்பம் ஓடாது சார், அவ்வளவுதான் நான் முடிஞ்சேன். ஆனா எத்தனை மாசம் லாக்டவுன், எத்தனை மாதங்கள் கதவுகள் அடைக்கப்பட்டுச்சு. நான் நம்புறேன் ஒரு ஆகார குறைச்சலும் இல்லாம நம்மை நடத்தினது வேற யாரும் இல்லைங்க, அவரே. அந்த நன்றி உள்ள இருதயம் இருக்க நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு மாசம் முழுக்க நன்றி சொன்னா கூட போத. கால் வலிக்க வலிக்க கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், முழங்கால் வலிக்க வலிக்க நன்றி சொல்லணும். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, என் பையனுக்கு இவ்வளவு கொடுத்தேன், அற்புதம் பெற்றுக்கொண்டவங்க 10 பேர், 9 பேர் நன்றி சொல்லாம போயிட்டாங்க. அதுக்காக உன் ஆசீர்வாதத்தை புடுங்கல. ஆனா ஒரே ஒருத்தனை மாத்து சொல்றாரு, டே 10 பேருக்கு அற்புதம் செஞ்சனே, நன்றி சொல்றதுக்கு நீ ஒருத்தன் மட்டும்தான் வந்தியா? ஆமா ஆண்டவரே, 9 பேர் போயிட்டாங்க, நான் ஒருத்தன் தான் வந்தேன். சரி சரி வா 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 வா, உனக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு இடம், என் கூடயே நீ இரு.
எத்தனை பேர் நன்றி சொல்லனாலும் நீங்க நன்றி சொல்லுவீர்களே, ஆனால் உங்க மேல கர்த்தருடைய விசேஷித்த கிருபை, விசேஷித்த மகிமை, நீங்க ஆண்டவருடையவர்களாய் ஒரு புதிய வருஷத்தை சந்திக்கும் போது நான் நம்புறேன் அவருடைய கரத்தை பிடிச்சு ஹல்லேலூயா ஆண்டவரே உங்களோட வர வல்லவர். ஓ என் எஜமானரே, என் எஜமானரே, சொல்லுங்க எஜமானரே, என் எஜமானர், எஜமானரே, என் எஜமானரே, என் எஜமானரே, என் எஜமானரே. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் அப்படியே முழங்கால் படிட்டு கொண்டே ஒரு விசை கூட முடிஞ்சவங்க எல்லாம் நேர் முழங்கால் படிட்டு ரெண்டு கரங்களை அப்படி மேல உயர்த்தி நன்றி, நன்றி அப்பா. சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, 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 நன்றி. சொல்லுங்க 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 அப்படியே. எஸ், அப்படிதான் ஆண்டவர் நிறைய பேருடைய இருதயத்தில் அந்த சிஸ்டர் நன்றி மட்டும் சொல்லுங்க, உங்க சோகம் மறைஞ்சும். அப்படியே கர்த்தர் உங்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறார், கோடி 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 எண்ணிலடங்கா நன்மை செஞ்சிருக்கிறார் உங்களுக்கு, விவரிக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நன்றி சொல்லிருக்கிறாரு. நல்ல வாய்களை திறந்து அதான கர்த்தர் துதிக்க தந்திருக்கிறாரு. அப்பாவை பார்த்து அதுக்காக தான் வந்திருக்கிறோம், வேற எதுக்கு நம்ம வரல, யாரையும் பார்க்க வரல, கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு மட்டும் தான் வந்திருக்கிறோம். இயேசுவே நன்றின்னு ஒவ்வொருத்தரும் அப்படியே ஸ்பிரிட் ஆகட்டும். முன்னாடி இருந்து அந்த அபிஷேகம் கண்டினியூவா அப்படியே லாஸ்ட் வரைக்கும் அந்த பிரசன்னம் ஒவ்வொருத்தரையும் தொட்டுட்டே இருக்கட்டும். இயேசுவே நன்றி. நன்றி சொல்ல 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 உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எதிரியினுடைய கைகள் அப்படியே தளர்ந்து விழுகிறது, சத்துருடைய கைகள் தளர்ந்து விழுகிறது. அந்த காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார். சொல்லுங்க, இதுவரையும் காத்ததற்காக நன்றி, சுமந்ததற்காக நன்றி, நடத்துறதற்காக நன்றி. அது தூபமாய் அப்படியே ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டும். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தோ என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க வைத்தீரே. இப்ப சேர்ந்து என் ஆதாரமே, இது மட்டும் சத்தமா வரணும் இந்த வார்த்தை. எஸ் 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 எஸ். என் ஆதரவே, எல்லாரும் 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 சேர்ந்து என் ஆதாரமே, என் ஆதாரம். கர்த்தர் மகிமைப்படட்டும். நாட்களெல்லாம் எங்களை நடத்துறதற்காக நன்றி. உடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்துகிறவர். எஸ், பாடல்களால எங்களை கர்த்தருக்குள்ள நடத்துகிற தாவீதுகளை
எங்க தேசங்களில் எழுப்புகிறதற்காக நன்றி. அப்படிப்பட்ட ஒரு தேவதாசரை எங்க முன்னாடி கொண்டு வந்ததற்காகவும் நன்றி. எஸ், எங்களோடு பேசும் நீங்க செய்த நன்றியெல்லாம் நாங்க நினைக்கணும். அப்படியே பாடல்களை பாடி 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 உங்களை துதிச்சுட்டே இருக்கட்டும். எங்க கண்கள்ல இருந்து தண்ணீர் வடிச்சு நாங்க வாயில பாட்டு பாடிட்டே இருக்கோம். அவங்க ஊழியக்காரனோட சேர்ந்து அப்படியே நன்றினால நிரம்பட்டும். எங்களை நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.